தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் போகிற பாதையில் எங்கேயாவது இந்த தர்பூசணி பழத்தை பார்த்தா வாங்கி சாப்பிடாதீங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் போன்ற கொடிய வியாதிகள் வரும். ஏன்னா இதில் கலருக்காக பல ரசாயனத்தை கலக்கிறாங்க. இனிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி சர்க்கரையில் கலர் பவுடரை கலந்து ஊசி மூலமாக அந்த பழத்துக்குள்ளே ஏற்றுறாங்க. இதில் சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும்? நம்ம செத்து போயிடுவோம். இந்த மாதிரி பல விபத்துகள் நடந்திருக்கு. நிறைய பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்காங்க. இது விஷம், இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த வியாபாரத்தை அடியோடு அழிச்சிட்டாங்க அதிகாரிகள். அப்படி என்னங்க உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை? அப்படி உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா தண்ணி, கலர் பவுட்ரு, சர்க்கரை, கெமிக்கல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி 1.5 லிட்டர் 120 ரூபான்னு ஒருத்தன் வைக்கிறானே, கொக்கோ கோலா, பெப்சின்னு போர்டை போட்டு அந்த கம்பெனியை ரைடு பண்ணி இதை குடிக்காதீங்கன்னு மக்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். இதை குடித்தா கர்ப்பிணி பெண்களுக்கு கற்பம் கூட கலைஞ்சிடுற அளவுக்கு இது பவர் உள்ள பாய்சன் அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு நம்ம விவசாயி விளைய வச்ச பொருளை நீங்கள் விஷம், இதை குடிக்காதுன்னு மக்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்களே. இதை விளைய வச்சு கொண்டு வரதுக்கு 1 வருஷமாக அந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்? அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து விற்கிறதுக்கு இந்த வியாபாரி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்? எத்தனை பேர்கிட்ட கடனை வாங்கியிருப்பான்? இன்றைக்கி நம்ம நாட்டில் விவசாயம் முக்கால்வாசி அழிஞ்சு போச்சு. இருக்கிறது யாராவது ஒருத்தங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் இந்த மாதிரி பொய்யான பரப்புரையை சொல்லி இதை குடிக்காத, அதை திங்காத. இன்றைக்கி என் வீட்டுக்கு ஒரு 1.5 கிலோ தர்பூசணி வாங்கிட்டு வந்தேன். என் பொண்டாட்டி கேட்குறா, ஏன் விஷத்தை வாங்கிட்டு வந்த? என் பிள்ளைய குடிச்சு சாவடிக்க பார்க்குறியா? மோளத்துக்கு குப்பையில் போட்டுன்னு உருட்டி விட்டா. இந்த அண்ணாச்சி பாருங்க, ரொம்ப சோகமாக உட்கார்ந்தார். என்னண்ணே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, தம்பி இது எங்களுக்கு சீசன் பிஸ்னஸ்ஸு, கிட்டத்தட்ட 27 வருஷமாக நான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட வாங்கி சாப்பிட்ட யாரும் எனக்கு வயிற்றால போச்சு, உடம்பு சரியில்லை, வாந்தி பேதி ஆச்சுன்னா யாருமே சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வியாபாரத்தை அன்றைக்கே நான் ஏற கட்டியிருப்பேன். ஆனால் இந்த வருஷம் 2 மாதமாக நான் போடுற பொருளை விற்க முடியல தம்பி. இதை சாப்பிட்டா நோய் வரும்னு சொல்லி அதிகாரிங்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு மக்கள் கடைக்கே வரமாட்டேங்கிறாங்க. வாங்கி வச்ச பொருளை பூரா அழுகி குப்பையில் கொட்டுறேன் தம்பி. ஏன் தம்பி, அந்த மக்கள் கொடுக்குற 5-10 வாங்கி கஞ்சி குடிக்கிற நான் அவங்களுக்கே விஷத்தை கொடுப்பனா அப்படின்னு அழுகுறாரு. இந்த ரோட்டு ஓரங்களில் வியாபாரம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் மனச்சாட்சி உள்ளவங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அரசியல்வாதிங்க கிடையாது, புரியுங்களா? மனச்சாட்சி உள்ள வியாபாரிகள். இவங்க பொழப்பில் மண்ணளி போட தெரிஞ்ச உங்களால் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகளை ரைடு பண்ணியோ இல்லை அவங்க பண்ணுற தப்பை சுட்டி காட்டியோ வீடியோ பதிவிட முடியுமா? சொல்லுங்கள். அப்படி நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எத்தனையோ கம்பெனியில் கலராக கலந்து இது கூல் ட்ரிங்க்ஸ்னு விற்கிறான், அதை வாங்கி குடித்து மக்கள் அழிஞ்சு போகிறாங்க. அதை தடுத்து நிறுத்துங்க. அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. தயவு செய்து நம்ம வியாபாரிங்க வயிற்றுலையும் விவசாயிங்க வயிற்றுலையும் அடிக்காதீங்க. இன்னும் இருக்கிற 10% விவசாயத்தையும் அழிச்சிடாதீங்க.